இந்த நாளில் உங்களுக்கு வந்து நற்கிரிகள் நற்கிரிகள் கனிகளை பற்றி நான் நடத்தலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம வந்து ரட்சிக்கப்படுகிறோம் இல்லையா? அது வந்து சில முதல்ல நம்ம வந்து ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்னா, இயேசு ரட்சிப்புனா என்னன்னா, அதுன்னு சொன்னால் கூட சிலருக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கும். ரட்சிப்புனா என்னன்னா, ரட்சிப்புனா காப்பாற்றுறது. பாருங்க, நம்ம வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிரச்சனையிலே நம்ம வந்து சிக்கியிருப்போம். பண பிரச்சனையில் சிக்கியிருப்பாங்க, நோயின் பிடிகளில் சிக்கியிருப்பாங்க, அல்லது ஏதாவது இந்த பில்லி சூனியங்கள் மற்ற காரியங்களில் சிக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது காரியங்களில் வந்து சாகலாமா பழைக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது அவர்களை வந்து காப்பாற்றுறதான் வந்து இந்த நம்மளுடைய கிறிஸ்தவம். அப்போ ரட்சிப்புனா என்னன்னா காப்பாற்றுதல்னு அர்த்தம். அல்லேலூயா. எனவே அந்த மாதிரி சூழல் இருக்கிற நம்மளை என்ன செய்யறார்? ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறார். இயேசு ரட்சிக்கிறார். இப்போ இயேசு ரட்சிக்கிறார் கேட்டோட என்ன செய்வாங்க? ஓகே, ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவரை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ரட்சிப்புனா என்னன்னா, அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி எத்தனை பேரை காப்பாற்றிருக்கிறவங்களுக்குள்ள கைவிட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்து பலவிதமான காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நம்மை கொண்டு வந்திருக்கிறது தான் முதலாவது அனுபவம். இப்போ இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நம்மளுடைய மனம் திரும்புகிறது. மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. வந்து மனம் எப்படி போயிட்டுச்சு? மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே மனம் போய்கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த போய்கொண்டு இருந்த மனம் வந்து சில வேளைகளில் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களை சொல்றதை கேட்டுக்கூட நீங்கள் நடந்திருக்கலாம், இல்லை சில முக்கியமான தலைவர்களை நீங்கள் வந்து மாதிரியாக வைத்து கூட நீங்கள் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது பல விதமான உங்களுடைய சமுதாயத்திலே சில தெய்வங்களை வழிபட்டு வருது, அதை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். அப்படியே நீங்கள் நடந்து கொள்கிற பொழுது நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன செஞ்சீங்க? முடிவெடுப்பீங்க. உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க. உங்கள் விருப்பப்படி எல்லா காரியங்களும் நீங்கள் செய்வீங்க. அதுல இருந்து இயேசுவின் பக்கமாக திரும்புதல் என்னது? மனம் திரும்புதல். அப்போ நம்முடைய மனம் என்ன செய்து? இது வரைக்கும் நான் இப்படி செய்வேன், நான் இந்த மாதிரிலாம் செய்வேன், அந்த மாதிரிலாம் செய்வேன் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம வந்து முன்குறித்து செய்துட்டு இருக்கோம். அதுல இருந்து என்ன செய்யுது? இப்போ நம்முடைய மனம் திரும்பி இயேசு பக்கமாக திரும்புகிறது. ஹல்லேலூயா. அவர் பக்கமாக திரும்புகிற வேளையில பார்த்தீங்கன்னா, நம்ம வேதம் தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஓகே, இந்த மாதிரி காரியத்துல அவர் என்ன முடிவு சொல்கிறாரு? நான் இந்த மாதிரி வேலை செய்யறதுல கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நான் இந்த மாதிரி நண்பர்களோடு பழகிறதுல கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? எப்படி என்று சொல்லி என்ன செய்யற மனம் அவர் பக்கமாக திரும்பி ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒப்பு கொடுக்கிறோம். தான் இரண்டாவதாக. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம். என்னன்னா, இந்தியாவில் வந்து வெள்ளாட்டா சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாளாக ஞானஸ்நானம் எடுக்காம தள்ளி போட்டுட்டே வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த சரீரம் வந்து மரித்துருச்சு, பாவத்துக்கு மரித்து விட்டோம், இனி நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்போ பாவத்துக்கு மரித்த சரீரம் நார போகுது, அதனால சீக்கிரமா அதை தண்ணிக்குள்ள போட்டு முக்கி அதை போட்டு புதிய மனிதனா நீங்க எழும்புங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லலை, ஆனால் அதுதான் அர்த்தம். அப்போ என்ன ஒரு அடையாளமாக, அப்போ நம்ம வந்து ஞானஸ்நானத்தில் வந்து தண்ணீருக்குள்ளே முழுவதுமாக மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக நாம் எழுந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் மரித்து நீதிக்கு பிழைக்கிற பொழுது ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப ஞானஸ்நானம் எழும்பும் போது பழைய மனிதன் என்ன செய்கிறான்? இறந்து போய்விட்டான். இப்போ பழைய மனிதன் இறந்து விட்டான், புதிய மனுஷன் யார் எழுந்திருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை தரிப்பித்த ஒரு புதிய மனிதன் எழும்புகிறான். அல்லேலூயா. இன்னும் எல்லாமே நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்குது. இப்ப புதிய சிருஷ்டியாக இருக்கிற வேளையில அடுத்ததாக நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஆவியானவர் நம்மோடு. இப்ப தேவனை பார்க்க முடியுமா? கடவுளை பார்க்க முடியுமா? நீ கடவுளெல்லாம் பார்த்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. நம்ம கடவுளை பார்க்கிறோம். எப்படின்னா, நமக்கு கடவுள் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3 கொடுத்திருக்கிறாரு. அவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது அந்த கண்ணை மட்டும் தான், வெளியில் இருக்கிற சரீர கண்களை தான் அவங்க வந்து நினைச்சு பேசுறாங்க. ஆனா உண்மையில நம்ம எப்படிப்பட்டவர்கள்னா, நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். உள்ள ஒரு ஆவி உள்ளே இருக்கிறது, ஒரு ஆத்மா இருக்குது. இதை எப்படி சொல்லணும்னா, நான் வந்து நம்ம தான் ஆவி மனிதன். நம்ம வந்து நம்ம சரீரம் செத்து போனாலும் நாம் இன்னும் உயிரோடு இருப்போம், பரலோகத்திற்கோ அல்ல நரகத்திற்கோ செல்வதற்காக, இல்லையா? அப்போ இந்த மனிதன் என்பது என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆவி மனிதன். அப்ப நான் வந்து ஒரு ஆவி மனுஷியாக எதற்குள்ள இருக்க இந்த சரீரமாகி கூட்டுக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆவி இருக்குது, சரீரம் இருக்குது, ஆத்துமா. எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு. அல்லேலூயா. நல்லதா கெட்டதா எல்லாம் திங்க் பண்ணி செய்யறதுக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இணைந்த மனிதன்
எப்பொழுது பார்த்தாலும் வெளிப்பிரகாரத்தை என்ன செய்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வெளிப்பிரகாரம் அந்த உடல் நன்றாக இருக்கும், நன்றாக சாப்பிடணும், நன்றாக அலங்காரம் பண்ணிக்கும், நல்லா இருக்கும். ஆனா உள்ளத்தில் வந்து நம்மளுடைய எப்படி இருக்கிறோம், உள்ளத்துலன்னா ஆவியின் மனிதன் எப்படி இருக்கான், அவன் நல்லவனாக அழகானவனாக ஒரு இரக்க குணம் உள்ளவனாக எப்படி இருக்கிறான் என்று சொல்லி நம்ம அதை சரியா கவனிக்கிறதே இல்லை. அதனாலதான் கடவுளை பார்த்தீங்கன்னா கை கண்களே கேட்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்கிறோம் எப்படின்னா, நம்ம ஆவியில நம்ம இருப்பதனால, இறைவனும் வந்து ஆவியின் வடிவத்தில் இருக்கிறதுனால அவரை நம்முடைய சரீர கண்களால் அவரை பார்க்க முடியாது. ஏன்? அவர் சரீரத்துல இல்லை, அவர் எப்படி இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்து இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. சரீரம் என்றால் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அந்த லிமிட்டேஷனை தாண்டி ஆண்டவர் இருப்பதனால அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ இந்த ஆவியின் மனிதன் அவரை கண்டுகொள்ள முடியும். அவன் உண்மையிலேயே ஜெபம் பண்ணி பிரேயர் பண்ணி ஆண்டவரை பார்த்தா கட்டாயமா பார்க்க முடியும். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம், உணர்கிறோம், அவருடைய அன்பை உணர்கிறோம், அவரை ஆறுதல் படுத்துறதை உணர்கிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவரை என்ன செய்யறோம், நம்ம உணர்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா மனிதர்கள் கேட்டா வந்து ஆவியின் சரீர கண்ணாக பார்க்க முடியாது. ஏன்னா அவர் சரீரத்தில் இல்லையா, ஆவியில இருப்பதனால நம் ஆவியிலே தான் அவரை உணர முடியும் என்று நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா ஆவியில சில காரியங்களை உணர முடியும். பாருங்க, சிலர் வந்து எவ்வளவுதான் வந்து சரீரப்பிரகாரமான காரியங்களே அவங்க வந்து நாட்டக்கூடிய எல்லா காரியங்களும் கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாமே இருக்கும். ஏதோ ஒன்று குறைவு, ஏதோ ஒன்று. என்ன குறையுதுன்னா, இந்த ஆத்துமா வந்து தேவனோடு உறவாட விரும்புகிறது, பேச விரும்புகிறது. அதுதான் என்ன குறையும். அதுக்குதான் பல காடு மலையெல்லாம் போய் அங்கே போய் இங்கே போய் அது இறைவனை பார்ப்போமோ என்று சொல்லி மனிதர்கள் வந்து போறாங்க. அப்புறம் கடுந்தாவும் இருக்கிறாங்க, எத்தனையோ வருடங்கள் சாப்பிடாம கொள்ளாம. எதுக்கு அந்த காலத்துல கடுந்தாவும் இருந்தாங்கன்னு நீங்க படிச்சிருப்பீங்க புராணங்களா. ஏன் அவங்க வந்து கடுந்தாவும் இருக்கிறாங்க? வீடு வேணும்னு கேட்டா, கார் வேணும்னு கேட்டா, அழகான மனைவி வேணும்னு கேட்டா இல்ல. அவங்க எதுக்கு அங்க தவறு இருக்காங்க? இறைவனை பார்க்க வேண்டுமா. இறைவன் எப்படிப்பட்டவர், இப்படிலாம் நம்ம குடும்பத்தையும் திறந்து, எல்லாத்தையும் திறந்து, சாப்பாடையும் திறந்து, தூக்கத்தையும் திறந்து அந்த அப்படியே நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும், நம்ம இறைவனை பார்க்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டு அப்படிலாம் இறைவனை பார்க்க அந்த காலத்துல முயன்றார்கள். ஆனால் நாம் இப்படி இறைவனை பார்க்க முடியுமா? உள்ளத்திலே ஆவியிலே நாம் உணர முடியும். அல்லேலூயா. சரி, இது வந்து இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஆர்டருக்குள்ள போகிற பொழுது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்ம சபை கூடி வருகிறோம். ஏன் சபை கூடி வருகிறோம்? நம்மளை போன்ற அன்பர்கள் எல்லாம் சபைக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட நம்ம பேசுறோம், அவங்களோட ஐக்கியப்படுறோம். சரி, சரி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சபை கூடி வருகிற பொழுது வார்த்தைகளை நீங்க கேட்கிறீங்க. அப்ப உங்க சரீரத்துக்கு எப்படி வார்த்தைகள் தேவை, சாப்பாடு உணவு நமக்கு அவசியமோ, நாம் வளருவதற்கு, நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவசியமோ, அதே போல நம்முடைய ஆத்துமா, அதாவது நம்முடைய ஆத்துமாவும் வந்து நல்லா பலப்படுவதற்கு, உள்ளான மனிதன் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வேதத்துள்ள வார்த்தைகள் நமக்கு அவசியமா இருக்குது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு படிச்சுட்டீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. சாத்தான் சந்தேகமான காரணங்களை கொண்டு ஐயோ ஆமா எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்காம தடாமல் என்ன செய்வோம், பைபிள்ல இருந்தே வசனம் உங்களுக்கு வரும் இல்லையா. சரி, இந்த மாதிரி நீ செய்யறியே, இது சரியா தவறா என்று சொல்லி வந்து இப்ப வந்து ஆண்டவர் உன்னுடைய பாவத்தெல்லாம் முழுவதும் நீ மன்னிச்சுதான் நீ நினைக்கிறியா? நம்ம விசுவாசத்துக்கு வந்து கர்த்தர் வந்து நம்முடைய பாவங்களாம் மன்னித்து விட்டார். ஆனால் சில சமயம் சந்தேகத்துல சாத்தன் சொல்லுவான், உன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார் என்று நீ விசுவாசிக்கிறியா? இல்லை, ஆண்டவரோட மன்னிக்கல, நிறைய பாவங்கள் இருக்கு அப்படின்னா சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு என்ன வரும்? ஐயோ ஆமா அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா வேதத்துல இருந்து அதற்கேற்ற வசனம் டக்குன்னு வரும். என்னது? அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவரிடம் அறிக்கையிட்டால் அவர் நம்ம அதை எல்லாவற்றையும் மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சாத்தானே நீ போ, நான் இப்ப கேட்டா கூட கர்த்தர் மன்னிப்பார். எப்பயும் நீ பாவங்களா மன்னிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, நீ மன்னிக்கப்பட்ட பாவங்களை அவர் வந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டாலும் இருக்கு. நான் கிறிஸ்தவனாக அதுக்கு முன்னாடி நடந்த காரியத்தில் நீயே என்னை ஞாபகப்படுத்துற என்று சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா. அப்ப ஒவ்வொரு காரியத்துக்குமே இந்த மாதிரி என்ன இருக்கு, வேதத்துல இருந்து நமக்கு வார்த்தைகள் வந்து நம்மை தேற்றுகிறது, நமக்கு வந்து வெற்றியின் பாதையில நடத்துகிறது. அல்லேலூயா. அதற்கு தான் ஆலயத்திற்கு வருகிறோம். அதுக்கு அடுத்ததாக ராபோஜனம் நம்ம சாப்பிடுகிறோம். அது ஒரு அடுத்த காரியம். இந்த ராபோஜனம் என்பது என்னன்னா, நம்ம ஆண்டவர் சொன்னாரு மரித்தா அதோட முடிஞ்சு போல அந்த மரித்து உயிர் தெழுந்தவங்க நினைவு கூறும்படி இந்த சரீரமாக இந்த அப்பத்தை நீங்க புசிங்கன்னு சொன்னாங்க. என்னன்னா, இந்த அப்பத்தை எடுத்து நீங்க சாப்பிடுகிற வேளையிலே இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று நினைவு கூறுங்கள். எதற்காக என்னுடைய சரீரம் பிற்கப்பட்டது? உங்களுடைய சரீரம் நன்றாக மாற வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய நோய்கள் வந்து நீங்கள் நோய்கள் இல்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக 39 அடிகள் என்ன முதுகிலே வாரினாலே அடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து
என்னோட இந்த அப்பத்தை சாப்பிடுற வேளையில் நீங்கள் அப்பத்தை எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், என்னை வந்து நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பானம் பண்ணுங்க. பானம் பண்ணுகிற வேளையில் நீங்கள் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இந்த ரத்தத்தை நீங்கள் பார்க்கிற வேளையில் ஐயோ கர்த்தர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தாரே, அதற்காக இது சிந்தப்பட்டதே. எதற்காக சிந்தப்பட்டது? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அதை பார்க்கிற பொழுது யூ ஆர் ஃபர்கிவன் நம்ம நினைக்கணும், நம்ம மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நாம் நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதை நம்ம சாப்பிடணும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வருகை பரியந்தம் செய்ய சொல்றாங்க. ஏன்னா இது எப்பொழுதும் நினைவு கூறுகிற பொழுது நம்மளுக்கு ஆரோக்கியமும் நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பும் நாம் கடந்து வருகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்த காரியமா நீங்க கடைசி காரியமா நீங்க பார்க்கிற பொழுது என்னன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரை போல சாயல் உள்ளவர்களாக மாறுவதற்காக, அவரை போல கனி கொடுப்பவர்களாக, அவரை போல நற்கிரிகளை செய்பவர்களாக மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய வசனங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசுவின் சாயலாக மாறுவதற்காக நாம் அழைக்கப்பட்டோமா. அப்போ என்ன செய்யணும், அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கிற பொழுது நிறைய காரியங்கள்ல கனிகள் அப்படிங்கிற பொழுது என்னன்னா நற்கிரியைகள் இருக்கு. அப்புறம் வந்து அன்பின் கனிகள், அதாவது என்னது பேர் வந்து ஃப்ரூட்ஸு, ஆவியின் கனிகள் காணப்படுகிறது, நீதியின் கனிகள், இப்படிலாம் கனிகள் வந்து நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பாஸ்டர் கூட அந்த ஒரு பாட்டு பாடினாரு, கனி தர மாட்டாயோ அப்படின்னு சொல்லி. அது வந்து என்னன்னா, கனி தேடி வந்தார் ஆண்டவர். நம்மகிட்ட என்ன செய்வார்னா, ஒரு அத்தி மரத்தை பார்த்து அவர் வந்து கனி தேடி வந்தார். ஆனால் அங்கே என்ன செய்ய கனி கிடைக்கவில்லை. அப்போ என்ன செய்வார், சபித்துட்டு போயிட்டார். அது என்னக்கு என்ன உதாரணமாக சொல்கிறாருன்னா, அவர் நம்மை உருவாக்கி நம்ம அதாவது அந்த அத்தி மரத்தை வந்து எப்படி இதெல்லாம் உரமெல்லாம் போட்டு கொத்தி விட்டது போல் நமக்கு வேண்டிய காரியங்களாக நமக்கு செய்து நன்மையான காரியங்களை செய்து நம்ம சந்தோஷமாக வைத்திருக்கிற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம வந்து கனி கொடுக்காமல் நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, வெட்டி போட்டுருவேன்னு சொல்கிறாரு. அது இன்னொரு உவமையில சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், அங்கே என்ன இருக்குது, ஒரு மரம் இருக்குது. ஆனால் இது யார் தோட்டக்காரன்னா, தோட்டக்காரர் தோட்டத்திற்கு சொந்தக்காரர் வந்து தேவன். அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணுறவர் இயேசு கிறிஸ்து. அந்த தோட்டத்தில் இருக்கிற மரம் தான் நம்மெல்லாம். அப்போ அந்த மரத்தை என்ன செய்தார்னா, ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, கனியே கொடுக்கல. கனி கொடுக்கல. கனினா நன்மையான காரியங்களா, கர்த்தருக்குள்ள காரியங்கள் எதுவுமே சரி சந்தோஷமா. நிறைய பேர் இப்படி வாழ்றாங்க, நமக்கு தெரியும். இங்கே வந்தாங்க நல்லா ஜெபம் பண்ணோம், கர்த்தர் எல்லா காரியங்களும் கொடுத்துருப்பாங்க. சர்ச்சுக்கு கூட வராம படுத்துவாங்க, பக்கத்தில் இருக்க சர்ச்சு அதோட வசதியாக இருக்குன்னு போவாங்க. அப்படியே போகக்கூடாது. ஒரு சிஸ்டர் அப்படி தான் வந்தாங்க கேன்சர் சுகமில்லைன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ ரொம்ப படு மோசமாயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு ஒரு 3-4 மாதம் வரவே இல்லை. அப்படி தொடர்ச்சியாக வந்திருந்தா நம்ம எல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்போம். நல்ல விசுவாசம், நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களும் விசுவாசத்தில் வளர்ந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த நோய் கட்டாமல் போயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் கடைசியில் வந்தாங்க. இப்போ நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னும் நல்லா இருக்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் போயிருக்கும் போது சொன்னாங்க, ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க சிஸ்டர், அது உடம்பெல்லாம் ரொம்ப எரியுமா, ஒரு 20 நிமிஷம் அது வலி இல்லாமல் எரிச்சலாக இருக்கணும், எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோம். 4வது ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். கர்த்தர் வந்து அந்த எரிச்சல் எதுவுமே இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துருக்காரு. இன்னும் கர்த்தர் வந்து செய்யணும். ஏன்னா அவங்க தொடர்ச்சி ஆலயத்துக்கு வரும்போது தான் விசுவாச காரியங்களை, விசுவாச வார்த்தைகளை கேட்பாங்க. விசுவாச வார்த்தைகளை கேட்க பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய மனதை என்ன செய்வான், வெள்ளப்படுவான். அல்லேலூயா. சரி, அப்போ இப்படியே வந்து சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரன் என்ன தோட்டத்துக்கு ஓனர் இருப்பார்ல, அவர் சொல்கிறாரு, எதுக்கு இந்த மரம் வந்து இடத்த அடைச்சிட்டு இருக்குது, இந்த மரத்தை வெட்டி போடு, இதுக்கு உரத்தையும் தண்ணியை பாய்ச்சி இதுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால என்ன செஞ்சலாம், இதை வெட்டி போட்டுடலான்னு சொல்கிறார். அப்போ அந்த தோட்ட வேலைக்காரர் சொல்கிறாரு, வேணாம் ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் விட்டு பார்ப்போம், இந்த வருஷம் இன்னும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்ப்போம், அடுத்த வருஷமாவது கொடு. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து அடுத்த வருஷமாவது என் பையன் வந்து கனி கொடுப்பானா, அடுத்த வருஷமா என் மகள் வந்து கனி கொடுப்பாளா, என் மகன் கனி கொடுப்பாளான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதாவது ஒரு அருமையான பாட்டு, அது கொஞ்சம் தான் தெரியும், அது பண்ணுறேன். கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தை மரமே, கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயோ அத்தை மரமே. ஆண்டாண்டு காலம் காத்திருந்தே இந்த ஒரு ஆண்டு கொடுத்து விட்டே,
ஆனால் என்ன செஞ்சேன், எரு போட்டு உன்னை தேற்றி வைத்திருக்கிறேன், இனியாவது நீ கனி கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி ஒரு பாடல். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தர் நம்மை ஒரு காரியத்துக்காக நம்மளை படைத்திருக்கிறார். அந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த திட்டப்படி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சரி, வசனத்துக்கு இப்போ போலாமா? சரி, இப்போ நான் வந்து முக்கியமான சில வசனங்கள் சொல்ல போறேன். இது முக்கியமான வசனங்கள், படி பார்ப்போம். மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இயேசு கூட சொன்னாரு, என்ன சொன்னார்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. சில சமயங்களில் எனக்கு வந்து எல்லாருக்கும் கோவம் வரும். அவ்வளோ பொறுமையாக இருக்கும் நினைப்பேன், சில சமயத்தில் கோவம் வருது. அப்போ நான் ஏன் ஆண்டவர் இப்படி நான் கோவப்படும் போது மற்றவங்களாம் பார்க்குறாங்களே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. கோவப்படாமே மனதில் இருக்க முடியாது. ஆனால் நான் கோவப்படும் போது ரொம்ப எல்லாரும் பார்த்து ரொம்ப வெக்கம் அசிங்கமாக இருக்காண்டவர், என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் வேதத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த வசனங்கள்லாம் கிடைச்சிது. ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு இந்த வசனங்களையும் சொன்னாங்க. அவங்களாம் சொன்னாங்க, கர்த்தர் ஆவியானவர் அவங்க மூலியமா பேசினார்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வசனங்கள் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் உடனே நானும் அதில் இன்னும் கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சேன். அப்போ நிறைய வசனங்கள் கிடைத்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். நம்ம அப்போ வந்து எப்படி ஒருத்தவங்க நம்மளை வந்து நல்லவர்கள் என்று சொல்லுவாங்கன்னா, நம்ம நற்கிரியில காட்டும் பொழுதுதான். இப்போ ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் வந்து அன்பாவே எல்லாத்தையும் பேசுவாரு. அவங்க கடுமையா பேசினாலும் அன்பாவே பேசினா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இதுன்னு இந்த சகோதரர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு, நம்ம எவ்வளவுதான் கோமா பேசினா கூட அவர் என்ன செய்யறாரு, அன்பாவே பேசுகிறார் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்து முடிஞ்ச போதெல்லாம் உதவி சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு, சாப்பிட்றீங்களான்னு கேட்கிறாரு. சரி வேலைங்களா, ஒரு நாள் சும்மா தான் நிற்கவங்க 2 பேர் போய் காஃபி சாப்பிடுவோம். இப்போ காஃபி அவர் பணம் கொடுக்கலாமான்னு பார்த்தீங்களா, பரவாயில்ல நான் உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க எங்கிட்ட பணம் இல்லை, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, இப்படிலாம் நீங்கள் வந்து செய்யறது நற்கிரிகள். இப்படிலாம் நீங்கள் செய்யும் பொழுது அவங்க மனதில் எப்படி இருப்பீங்க, எனக்கு ஒரு ஆழமான இடத்தை பிடிக்குது. அவங்க நினச்சி பார்ப்பாங்க, இந்த பிரதர் வந்து நம்ம வந்து கஷ்டமா. அப்போ அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் வந்து உங்களை ஏவி சொல்லுகிற வேளையில அவருடைய சூழ்நிலை ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும். ஆண்டவர் அதை அறிஞ்சுதான் அவர் சாப்பிடாம கூட இருந்திருப்பாரு, ஏதாவது இருந்திருப்பாரு. அப்போ நீங்க அவங்களுக்கு அதை கொடுக்குற அந்த நேரம் வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க எதாச்சும் நீங்க கொடுக்குறீங்கன்னு. அப்படி இல்லை, ஆண்டவர் உங்களை ஏவி இருப்பாரு. நீங்க கொடுக்க போது அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் சாப்பிடாம இருந்தேன்றது, நீங்க அப்படியா இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ ஏதாவது கேட்கிற போது ஒரு 5 வேலையோ 10 வேலையோ நம்ம கொடுத்தா குறைஞ்சு போகவே மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இதெல்லாம் சின்ன வயசுல ஆழம் அறிஞ்சதா, அது யாருக்குமே எந்த காசை எதை கொடுத்தாலுமே நான் கணக்கே பார்க்கவே மாட்டேன். போய் எதை வாங்கி கொடுப்பேன். திரும்பி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ வந்து இந்த அவங்க தான் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு பணம் வச்சுன்னா நான் உடனே நான் கொடுத்துருவேன், நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கும் நம்ம மேலே வந்து ரொம்ப பிரியமாயிருது. சரி இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ அதே மாதிரி அப்படி நினைக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க வந்து கிறிஸ்தவங்களா இருக்கனால தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வெளிச்சம் வந்து அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் எப்படி அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது அப்படின்னா, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடக்குது. இப்போ மத்தேயு 5:16 வாசித்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனங்கள் வாசிக்கலாமா? ஏன் சொல்றார் ஆண்டவர் இவ்விதமாய் மனுஷன்? பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதிரே சாரமாக பாருங்க. நம்ம தான் உப்பு. சாரமில்லாம இருக்கிற ஆட்களுக்கு, வேதனையோட இருக்கிற ஆட்களுக்கு சுவை கொடுக்கிற உப்பாக நம்ம வைத்திருக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு கவலையா இருந்தாலும், பிரதர் எனக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாருன்னு, இல்லை பிரதர் சேச்சா இருங்க எனக்கு கொஞ்சம் பிஸியாக வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாமா? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வேலையில ஏதாவது பிரச்சனை சொல்றீங்க. இது உலகத்தில் இருக்கிறவங்க செய்யுது. நீங்க என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கிற காரியங்கள் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம், என்ன பிரதர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் ஒதுக்கி கேட்குறேன் சொல்லுங்க பிரதர் சொல்லி மனசுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்க ஒதுக்கி கேட்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன செய்யணும் திணறிட்டு இருக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறவங்களாக நீங்க மாறுவீர்கள். ஹல்லேலூயா. சரி, அப்ப என்ன சொல்றாரு, இவ்விதமே மனுஷன் அப்புறம் என்ன இருக்கு, உப்பா இருக்கிறது சாரமற்று போனால் எதிரே சாரமாக்கப்படும், வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி எத்தனாவது வசனம்? 14-15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர்கள் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவனுக்கு வெளிச்சம் கொடுக்கும். நம்ம நிறைய வேலைகள் எப்படி இருப்போம்னா, இந்த மாதிரி உள்ள வச்சிருக்க கட்டில் கடையிலுக்கு வச்ச விளக்கு மாதிரியும்
ஒரு மரக்காலை வச்சு மூடி வச்சிருக்க விளக்கு மாதிரி இருப்போம். ஏன்னா நம்மளால பிரகாசிக்க முடியும். கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கார், பணத்தை கொடுத்திருக்கார், எல்லாம் கொடுத்திருக்காரு. அதான் ஒரு சின்ன காரியம் உதவி செய்யறதுக்குன்னா ரொம்ப நீங்க வந்து உதவி செய்ய வேணும். 5 வெள்ளி 10 வெள்ளி 2 வெள்ளி அதுவே ஒரு பெரிய காரியம் இல்லையா? அப்படி இருந்து நீ உதவி செய்கிற பொழுது என்ன செய்யணும்? அப்படி செய்கிற பொழுதுதான் உங்களை பற்றி உங்கள் நண்பருக்கே தெரியும். தெரியுமா? இல்லைன்னா அந்த மரக்காலை மூடி வச்ச ஒரு விளக்கு மாதிரி தான். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, எப்படிப்பட்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா ஏற்றுக்கொள்ளாதவங்களா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்படி உதவி செய்கிற பொழுது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு இதெல்லாம் ஆசை வரும். அவங்களுக்கு இது செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லி என்ன செய்யும் நம்மளுக்கு வரும். ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், அந்த பிரதருக்காக அந்த சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணுவோம், ஃபோன் அடித்து அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போமா, இப்படிலாம் நமக்கு என்ன செய்யும் தோணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. இப்போ நீங்கள் நல்ல கிரியில செய்யும் பொழுது உங்களுக்கு பேர் இருந்தாலும் அது என்ன எங்கே போய் சேரு தெரியுமா? பிதாவை தான் மகிமைப்படுத்திடுது. அவங்கள மனசு வந்து பாருங்க கிறிஸ்தானா இருக்கனால தான் இப்படி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரை தான் அவங்க வந்து மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ அடுத்ததாக இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 9:36. அது வேண்டாம் ரோமர் 2:7 வாசிங்க. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிற பொழுது நீங்க வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கீங்க தெரியுமா? மகிமை தேடுகிறவர்களாக, கனத்தை தேடுகிறவர்களாக, அழியாமை தேடுகிறவர்களாக நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு அதுவா கனம் வந்து சேரும், அதுவா மகிமை வந்து சேரும், அதுவா உங்களுக்கு அழியாமைனா நீங்க கொடுத்த அந்த காரியங்களோ பண விஷயங்களோ எதுவுமே அழியவே இல்லை. அதுக்குள்ள பலன் கர்த்தர் கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார். நம்ம நண்பர்களுக்கு யாருக்குமே நம்ம எதை செய்தாலுமே ஆண்டவர் வந்து திருப்பி கொடுப்பார். ஏன்னா ஏழைக்கு இறங்கிறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்ப நீங்க ஒருத்தவங்க உதவி செய்திருந்தீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கொடுத்த ஒரு காணிக்கை ஒரு கஷ்டப்படாம தந்தாங்க, ஒரு 10 வெள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா கூட கர்த்தர் வேறு ஒருத்தர் மூலியமாவும் இல்லை எப்படியாவது ஒரு 10 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்வோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து நற்கிரியைகளை பத்தி நான் சொன்னேன். இப்ப இந்த நற்கிரியைகள்லாம் செய்திரும்போது சில உதாரணத்திற்கு வந்து ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி பத்தி தான் அப்போஸ்தலர் 9:36 வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானபடினாலே. இந்த சகோதரி பத்தி மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நற்கிரியைகளை செய்து தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி நிறைய நற்கிரியைகள் இதெல்லாம் செய்வதற்கு எப்படி நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இதெல்லாம் செய்யணும் இந்த நற்கிரியைகள்லாம் நீங்க வந்து சிம்பிளா சொல்லிட்டு, இதே மாதிரி ஆவின் கனிகள் இருக்குது இல்லையா? ஆவின் கனிகள் என்னது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போமா? ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். சோ இந்த கனிகள் இருக்கு. இந்த மாதிரி கனிகளும் நற்கிரியைகளும் நம்ம செய்வதற்கு நம்மளுடைய சுய கிரியைகளாலே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டதே நம்முடைய கிரியைகளால் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர் இயேசு யார்ட்டா சொன்னாரா இல்லை பாஸ்டர் சொன்னாங்களா? இந்த மாதிரி நீங்க எத்தனை பேருக்கு நீங்க நல்ல காரியங்களை செய்திருக்கீங்க, எத்தனை ஆசிரமம் கட்டி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு தான தர்மங்களை பண்ணியிருக்கீங்க, இல்லை நல்ல காரியங்களை செஞ்சிருக்கீங்க, அப்பதான் அவங்க ரட்சிப்புகளை வழி நடத்த முடியும்னு சொன்னாங்களா? இல்லை. நீங்க துரோகிகளா இருக்கும் பொழுதே கர்த்தர் நேசித்தார் வசனம் சொல்லியது இல்லையா? அப்போ நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்க? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய கிரியையினால இல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தினாலே. இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட இரக்கத்தினாலே பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? நம்மள ரட்சிப்புகளை வழி நடத்துறாங்க. ஹல்லேலூயா. எனவே நாம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகள்னால் உண்டானதல்ல. யாரால உண்டானது? இயேசு கிறிஸ்துவாலே. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னா விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது விசுவாசம், அவர் கொடுத்தது கிருபை. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அது மாதிரி அப்ப மட்டும் ரட்சிக்கப்பட்டது மட்டும் இல்ல, முடிவு பரியந்தம்
கிறிஸ்து வந்து என்ன செய்யறாங்க, கிருபையினாலே நிறைக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லா கனிகளையும் கொடுக்க நல்லவர்களாக இருக்க நம்மளால முடியாது. நிறைய நிறைய நேரங்கள் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க, உங்களால இந்த கொஞ்ச நேரம் போயிட்டா இருப்போமா, அவன் திட்டிகிட்டே இருக்கான், ஏசிட்டே இருக்கான், பரவாயில்ல விடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. முடியாது. ஒரு தடவை ஒரு பாயிலிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு, ஒரு அளவு தான் உங்களுக்கு என்ன செய்யும், தண்ணி பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து 100 டிகிரிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி கொதிக்காது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாயிலிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப சகிச்சிருவாங்க, ஒரு சிலர் எதுக்குமே சகிக்காம பட்டுன்னு பேசிடுவாங்க இல்லையா. அப்போ இந்த நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். நம்மளால முடியாமல் இருக்கலாம், நிறைய காரியங்களை நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து வந்து நமக்காக செய்கிறார். அதுதான் இந்த சத்தியத்தினுடைய முக்கியமான பாயிண்ட். இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நற்கிரியெல்லாம் நம்ம எப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? இப்போ நற்கிரியைகள் இதெல்லாம் நம்ம செய்யணும்னா என்ன வேணும்? நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த நற்கிரியைகள் நாம் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தான் தேவனே உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்கிறார். நமக்கு இரக்கத்தோடு ஞானத்தை கொடுக்குறார், இரக்கத்தோடு பணத்தை கொடுக்குறார், இரக்கத்தோடு நமக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார். ஸ்ட்ரென்த் பலம் இதெல்லாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், யாருக்காவது எதாவது செய்ய முடியலன்னா மற்றவங்க நமக்கு உதவி செய்கிற மாதிரி நிலைமையாகும் இல்லையா. சரி, அடுத்து பாருங்க எபேசியர் 2:10. இது முக்கியமானது. உங்களால் வந்து நிறைய நேரங்களில் வந்து குவைட்டாக இருக்க முடியல, அமைதியாக இருக்க முடியல, யாரையும் திட்டிடணும், கோபப்படணும், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நற்கிரியைகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னு என்னது, அவங்க பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். பதிலுக்கு நீங்கள் துர்க்கிரியைகளை கோபத்தில் அடிச்சு சண்டை போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று இதில் வந்து வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஹல்லேலூயா நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்வதற்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக நிறைய பணம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், எல்லாத்தையும் நிரப்பார். அது நம்மளாகவே எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. அதுக்காக எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை. ஞான கர்த்தர் கொடுத்திருக்கார். தேவை உள்ளவர்களை கர்த்தர் காட்டுனா நீங்க வந்து அப்ப ஆண்டவர் உங்களோட பேசுவார். பேசினாதான் என்ன செய்யணும், நீங்க கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இறக்க குணத்தை சாத்தான் தவறா பயன்படுத்திக் கொள்ளுவோம் இல்லையா. சரி பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு ஹல்லேலூயா. அப்ப ஆக்ஷனா யாரு? தேவன் தான். அப்ப நம்ம நல்ல காரியம் ஒரு காரியம் செய்யறோம்னா அவங்க நம்மளை புகழ்வாங்க. இப்போ என்ன சொல்ல, எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால நான் செய்கிறேன் சிஸ்டர், செய்கிறேன் பிரதர்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கார். உங்களுடைய தம்பியோ அண்ணனோ அல்லது அப்பாவோ அல்லது பிள்ளைகளோ யாரோ இருந்தாலுமே அவர்கள் நற்கிரிகளை செய்யாமல் துர்க்கிரிகளை செய்து கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு மனசு வேதனையாக எத்தனை தடவை சொல்வீங்க, தம்பி இப்படி செய்யாத, இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாத என்று சொல்லி என்ன சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், இந்த வசனங்கள், இப்ப வசனங்களா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வசனங்களை சொல்லி சொல்லி கேட்கிற பொழுது என்ன செய்யாது, முடி நடக்கும். சொன்னார்ல, இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பாச சொன்னாங்க. அது மாதிரி இப்ப இதுல பாருங்க, இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து நான் ஏலன் காலேஜ் ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரே நற்கிரிகளை செய்வதற்கு ஏலனை கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஏலன் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறான். என்ன சொல்றோம், நற்கிரிகளை செய்கிறதற்கு தான் செய்திருக்க, துக்கிரிகளா கூட இருக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், விசுவாசத்தினால நம்ம கிளைம் பண்றோம். நம்மளுடைய இதுல எல்லாரும் பார்த்துருக்கீங்க தானே, எப்பவுமே நம்ம என்ன விசுவாசமா சொல்லிக்கிற பொழுது அது கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள் அடைவுல நம்ம வாயில என்ன சொல்றோமோ அதன்படிதான் நடக்கும். அப்ப நற்கிரிகளை செய்வதற்கு ஏலன், அதாவது என்னோட மகன் பேர் சொன்ன ஏலன், கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர் தேவனுடைய செய்கையா இருக்கிறான். தப்பு செஞ்சுட்டு வந்தால் என்ன செய்ய 4 தடவை அடக்கிட்டீங்கன்னா அவன் உண்மையில ஆண்டவருடைய செய்கையாக மாறி விடுவான். ஹல்லேலூயா. ஆமென். இது யாருக்கு நீங்க பயன்படுத்தலாம், கணவனுக்கோ மனைவிக்கோ இல்ல நண்பர்களுக்கோ, எதுக்கு யாருக்குமே இந்த வசனத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபிக்கலாம், கன்ஃபஸ் பண்ணலாம், விசுவாசமாக அறிக்கையிடலாம். ஹல்லேலூயா. சரி, இப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நற்கிரியை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவோட பலன் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அடுத்த வசனத்துல பாருங்க, பிலிப்பியர் 1:5. பிலிப்பியர் 1:5 வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய
நடத்தி வருவார் என்று நம்பி. அல்லேலூயா. அப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சத்தியத்தை சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது நற்கிரியில் நம்ம செய்யணும், நற்கிரியில் செய்யணுன்றதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்கிட்ட பேசினாங்க, நம்ம எல்லாருக்கும் நற்கிரியில் அப்போ நற்கிரிகளை செய்யணும்னா எப்படி நம்மளாம் செய்யறதுன்னா, கர்த்தரில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற பொழுது அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த பொழுது கர்த்தருடைய சேவை நமக்கு அந்த கிருபைகளை தருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்களேன், இந்த வசனத்தில் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நற்கிரிகளை செய்ய தொடங்கினவர் யாரு? ஆண்டவர் தான். இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, அப்புறம் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அவர் ரட்சிப்புகளை நடத்திட்டு வந்தார் சில விசுவாசிகளை. இவர் தூரமா இருக்காரு. அப்போ அவர்களை நினைத்து, ஐயோ நம்ம இப்பெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு, இந்த பிரதர் வந்து ஒழுங்கா இருப்பாரான்னு தெரியலையே, திருப்பி பழையபடி பாவத்துக்குள்ள போயிடுவானோ, பழையபடி விக்கிரகங்களை வழங்க போயிடுவானோ, பழையபடி இந்த மாதிரி ஆயிடுவானோ என்று சொல்லி அவர் சந்தேகப்படாமல் என்ன செய்கிறாரு? விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணாரா? என்னன்னு சொல்லி, உங்களை நற்கிரிகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து, எனவே அவர் உங்களை முற்றும் முடிய அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று சொல்லி என்ன செய்யறாரா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாரா. நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படிதான் வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னன்னா, நற்கிரிகளை தொடங்கினவர் யார்? நம்மளே நற்கிரிகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு கஷ்டமாயிட்டு இப்படி கோபப்பட்டுட்டோம், பிரச்சனை ஆச்சு, ஒருத்தரோட சண்டையை போட்டீங்க, இங்க வந்து இந்த வார்த்தை திருப்பி சொல்லுங்க, ஆண்டவரே என்னிலே நற்கிரியை தொடங்கினவர் நீர் தான், முற்று முடிய நீங்க வந்து என்னை நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் சின்னதா விஷயத்துல நான் தவறிட்டா கூட நான் இனிமேல் வந்து ஸ்ட்ராங்கா ஆயிரும் ஆண்டவர் உங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு உங்களிலே நற்கிரியை என்னிலே நற்கிரியை தொடங்கினவர் நீர், என்னை முற்று முடிய நடத்தி விசுவாசிக்கிறேன். அப்படியே நம்ம விசுவாசம். அதுக்கு பதிலாக ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன், அடுத்த இதோட மோசமாக நான் வந்து சர்ச்சுக்கு வரதுக்கு லாக்கில, பிரசங்கம் பண்ண லாக்கில, ஓஷி பண்ண லாக்கில, இதுக்கு லாக்கில, சாத்தான் தானே எதிர்பார்க்க. அதான் சொல்லுவான் நம்மகிட்ட, நீ எல்லாம் இப்படிலாம் கோபப்படிலாம் பேசுறது, என்ன ஓஷி பண்ணுறதுக்குலாம் இல்லை, வந்து தகுதியே இல்லை உனக்கு, இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லி என்ன செய்வான்? நம்மகிட்ட வந்து திரும்பமாக பேசி நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுதான் பார்ப்பான். யாராவது ஓஷி பண்ணிருக்காங்களா, அவங்கள ஓஷி பண்ண விடாமல் செய்யணும். ஸ்பெஷல் சாங் பண்ணுறாங்களா, அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று இப்போ அவங்களே குறை சொல்லிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? நம்மளாமே குறை சொல்லுது, நம்ம குறை சொல்லுறது சாத்தா வந்து சொல்லுவான், நீ ஒன்றுக்குமே லாக்கில, நீ எல்லாம் என்னத்தை அப்படின்னு. ஆனால் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் பாரங்களையும் எப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் பண்ணிக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தரால் மாற்ற முடியும். ஏனென்றால் நம்மளே நற்கிரிகளை செய்ய தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய நடத்தி வருவார். ஏதோ சின்ன விஷயத்துல தவறிட்டாலும் நம்ம அதுக்குள்ளே அப்படி விழுந்துட மாட்டோம், திரும்பமாக நம்மளை நிலை நிறுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா நிறைய வசனம் இந்த மாதிரி இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து தான் செய்யறாருன்னு சொல்லிட்டு நிறைய இதுல 1 தீமோத்தேயு 5:10 வாசிக்கலாமா? சில மடமடம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:10 எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளே, வளர்ந்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாக நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றுள்ளமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிலாம் இருக்கு, அந்த விதவைகள்லாம் அப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடந்து கொள்ளணும். அவங்க வந்து டிவி சீரியல் பார்த்துட்டு சும்மா வெட்டி கதை பேசி அடுத்தவங்களோட சண்டை எடுத்துட்டு இருக்க வேண்டாம், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து விதவைகளுக்கு எழுதியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொருக்காலும் வந்து அவங்க வந்து மக்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:21 21 22 2 தீமோத்தேயு 2 பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகள் சிலர் கனத்திற்கும் கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. அப்படி ஒரு கனத்திற்குள்ள ஒரு பாத்திரமாக, தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்றால் நமக்கு என்ன? அது வார்த்தை முக்கியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாமா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த ஒரு நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், இந்த பைபிள் வார்த்தைகள் அவைகள் உபதேசத்திற்கும், அடைந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தத்திற்கும்,
படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நற்கிரியைகளை செய்யணும் பொழுது எப்படி இருக்குது, வேதத்துல இருந்து தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ வந்து நான் யோவான் பத்தி சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன். என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைன்றது எதை குறிக்கிறதுனா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எதை குறிக்கிறது? வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப அதை இயேசு கிறிஸ்து போட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஆதியிலே இயேசு கிறிஸ்து இருந்தார், அந்த இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார், அவர் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையா இருக்க, அந்த வார்த்தை தான் நம்ம வேதத்துல படிக்கிறோம். இப்போ இதன் மூலியமாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். இது எப்படின்னா உங்களை உங்களுக்கு வந்து எல்லா காரியங்களையும் செய்வதற்கு உங்களை பலப்படுத்தும். சரி, இப்போ முக்கியமான காரியம், இப்போ வந்து கனிகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நற்கிரிகள், அடுத்த கனிகள். இந்த ஆவின் கனிகளை பார்க்கிற பொழுது இது நம்மளால வந்து கொடுக்க முடியுமா? நான் இன்னைக்கு ஃபுல்லாக அன்பாகவே இருப்பேன், என்னோட அன்பாக பேசுவேன், நினச்சிட்டே இருப்பீங்க. திடீர்னு யாராவது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் மறந்துடுவீங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்வீங்க? கோபப்பட்டு பேசிடுவீங்க. அப்புறம் அவங்க அவங்கள திட்டிட்டு அப்படியா இப்படியா நீலாம் ஒரு ஆளா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லலாரு இல்லையா? ஏன்னா நம்மளால முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது வந்து நீங்க யோவான் 15ஆம் வசனம் அதிகாரத்துல இருக்கு. 15 யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வாசிங்க பிறகு அதே மாதிரி வரும். நீங்கள் ஒருவன் என்னிலும் நிலைத்திராவிட்டால் வெளியே அதுக்கு முன்னாடி நீ என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இப்ப கனிகளை வந்து நம்ம கொடுக்க வேண்டும். அப்ப அந்த வசனம் தப்பி வச்சுக்கோங்க. இந்த கனிகளை நம்ம கொடுக்க வேணும்னா எப்படி கொடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற பொழுது. அப்ப உலக பிரகாரமா இருக்கிற மக்களோட நம்ம வந்து ஸ்ட்ராங்கா எல்லா காரியங்களும் செய்ய முடியும். எப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருந்தோம். ஆனால் ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் வாசிங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லி என்னட்ட வாங்க, என்னிடத்துல இருந்து ஜெபித்து கொண்டு, நீங்க ஒரு பிரச்சனை இருக்கிறீங்களா, கவலையில் இருக்கீங்களா, ஜெபித்து என்ன சொல்ல கர்த்தர் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை பத்தி நான் ஒரு கால் பண்ண சரி. பிறகு இந்த முக்கியமான சப்ஜெக்ட் வந்திருக்கோம், ஆவின் கனிகளை பத்தி. அந்த கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கடைபிடிச்சத வாசகம். கலாத்தியர் ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். மொத்தம் எத்தனை கனிகள்? 9 கனிகள் இருக்கிறது. இந்த 9 கனிகளும் காட்ட வேண்டும் என்றால் நம்மளால முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தரித்திருக்கிற பொழுது அப்புறம் அவர் தான் நம்மளுக்கு வந்து சென்டர், லைஃப் சென்டரா இருக்கிறார். அப்போ வந்து அவரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணது போது உங்களுடைய எல்லா காரியங்களும் நினச்சி வைப்பீங்க, நான் இதை செய்யணும் அதை செய்யணும் நினச்சிட்டே இருப்பீங்க, நம்ம செய்யுது. ஆனால் நீங்கள் ஆண்டாட்டு ஒரு வார்த்தை ஆண்டு சொன்ன ஆண்டு நீங்கள் எனக்கு பாதத்துக்கொள்ளுங்க, நான் வந்து நீங்கள் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்துட்டு போனீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அவனை மாற்றுவாங்க. சரி, இப்போ வந்து அது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதலிலே அன்பு. அன்பை பற்றி நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தையில சொல்லணுமா? பைபிள் எத்தனை வசனம் இருக்கு? நிறையா இருக்கு இல்லையா? உங்கள் வார்த்தைகளை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கே தோணுச்சு அன்பா இருக்கணும்னு சொல்லி இத்தனை வசனங்கள் போட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க ஆண்டவரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கூட அவ்வளவு அன்புள்ளவராக இருந்தாங்க இல்லையா? குஷ்டரோகி கூட தொட்டு சுகமாக்கினான். பாருங்க, அந்த குஷ்டரோகியை அவன் சுகமாக்குகிற பொழுது அவனை தொட்ட பொழுது அவனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவன் குஷ்டரோகியா இருக்கனால யாருமே அவனை அணைத்திருக்க மாட்டாங்க, யாருமே அவனை தொட்டிருக்க மாட்டாங்க. மனைவி கூட ஒதுக்கி இருப்பா, அம்மா அப்பா கூட தொட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒட்டிக்கும்ல, அதனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஆனா அவர் வந்து தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு அன்பாக ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து இருந்தார் இல்லையா? சிலுவையில பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு கஷ்டங்களை சகித்தார். இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது, நம்ம அதை ஜெபிக்கிற பொழுது கர்த்தரெல்லாம் ஞாபகத்தை நம்மளே என்ன செய்வோம்? அன்பாக இருப்போம் இல்லையா? சரி, இப்போ அந்த அன்புக்கு உள்ள காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அன்பை பற்றி நீங்க வந்து 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 9, 10, 11. நம்முடைய அறிவு குறை உள்ளது. 9 சரி 1 இருந்து
நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இணக்கராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு நமக்கு அடிக்கடி தேவைப்படுகிற ஒன்றா இருக்குது. பாத்தீங்களா, குடும்பத்துல வந்து ஏதாவது வயசு கேட்டாங்கன்னா நமக்கு கோபம் பட்டுன்னு வந்து, அன்பு இல்லைன்னா என்ன வரும்? கோபம் ஏதாவது சொல்லுவோம். அன்பா இருந்துச்சுன்னா சரி ஏதோ கொஞ்சம் பொறுத்து போவோம். அதே மாதிரி கணவன் பேசும்பொழுது, மற்றவங்க பேசும்பொழுது நம்ம அன்பு இருந்துச்சுன்னா இதான அன்பு நமக்கு கட்டாயமா வேணும். அதுக்கு தான் வசனம் போட்டிருக்குது. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் எப்படி இருப்பேன்? ஓசையிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்து பிரயோஜனம் இல்ல, நம்ம பிரசங்கம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல, worship பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல, நம்ம எல்லா காரியங்களும் செய்தது இருந்தா கூட நம்ம ஒரு நேரத்துல அந்த அன்பு காட்டலைன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு பாருங்க, முக்கியமான நேரத்துல வந்து அன்பு காட்டல. அதனால என்ன செய்வோம், அவங்க மன மடிவா இருப்பாங்க அடுத்த பார்ட்டி இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருக்கணும். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இணக்கராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமா, 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நாம் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினோம், குழந்தை போல சிந்தித்தோம், குழந்தை போல யோசித்து நாம் புருஷனான போது குழந்தைக்கு சரி 1ல இருந்து 8க்குள்ளதான் நம்ம என்னன்னா அந்த அன்பு வந்து அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. சரி, இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து அன்புக்கு இருக்கும்னு சொல்லி பைபிள்ல போடுங்க. அதை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா அது மாதிரி நான் இருக்கிறேனா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்க அன்புள்ள மக்களாக இருப்பீங்க. இந்த அன்பு வந்து எப்படி இருந்தா இயேசு கிறிஸ்து தான் கிடைக்கும்னு சொன்னல. இப்ப நீங்க வந்து ஜெபிக்கிற பொழுது, கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய அன்பு உள்ளத்துல ஊற்றப்படும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்மளுக்கு வந்து ஒரு 5% கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், ஏதாவது சின்னது 95% நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்திருப்பார். நீங்க அதெல்லாம் நினைச்சு ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலிருந்து என்னை நீங்க ரச்சித்தீங்களே, இந்த சூழ்நிலிருந்து எனக்கு இந்த காரியங்களாம் செய்தீரே, எவ்வளவோ நன்மையான காரியங்களை எனக்கு செய்திருக்கிறீங்க, எனக்கு இந்த காரியம் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். இப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த அவர் நம்ம மீது கொண்ட அன்பு நம்ம ஆக்கிரமிக்கிற பொழுது அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? சுலபமாக உதவி செய்ய முடியும், சுலபமாக அன்பு செலுத்த முடியும். அப்போ அன்பு எப்படி கிடைக்குதுன்னா ஆண்டவர்கிடமிருந்து தான் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அதுக்குள்ள சில வசனங்கள் நான் சொல்றேன். 1 யோவான் 3:11 நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான வசனம். 1 யோவான் 3:11 நாம் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி அன்பு பத்தி யோவான்லயே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி யோவான்ல வாசித்துருவோம். யோவான்ல பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்துல 9, 10, 11, 12 அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து நம்ம அன்பா இருக்கணும். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கேன். இயேசு கிறிஸ்து நம்ம மீது அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்ம மீது அன்பா இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு தவறு செய்யறோம், எவ்வளவு நம்ம வந்து ப்ராப்பரா, அதாவது சில விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டா இருக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம லேட்டா செய்யலாம், சில விஷயங்களை மெதுவா செய்யலாம், சில விஷயங்களை செய்வதற்கு ஞானமே இல்லாம இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூறுகிறார். இதை நினைக்கிற பொழுது நமக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களும் ஏதாவது கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சானாலும் இல்ல சரியா செய்யலனாலும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கோபப்பட மாட்டோம், ஆத்திரப்பட மாட்டோம் இல்லையா? அப்ப முதலாவது என்ன செய்வோம்? அன்பு வந்து அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்றார் 9, 10, 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் சொன்னேன். 12வது வசனம். நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எனக்காக சிலுவையில மரிச்சீங்க, எனக்காக அன்பு செலுத்துனீங்க, எனக்காக உயிரை விட்டீங்களே, எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசும்போது எனக்கு நேரங்களை சட்டுன்னு சிலர் விடுவாங்க, எனக்கு எப்படிலாம் பேசுவாங்களே, அவர் பேசுனா என்ன இருக்கு? அன்பே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? என் கூட அன்பு கூறுகிறேன்னு சொல்லி சகோதரனை பகைக்கிறவன் என்ன செய்யலாம்? உண்மையிலேயே என்கிட்ட அன்பு கூறவே இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா? அது யோவான் 4ஆம் அதிகாரம் 19, 20. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்னவென்று ஒருவன் சொல்லியும் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன்
தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நம்ம நிறைய பேருக்கு சில சமயங்களில் நம்மளுடைய இதை வச்சுட்டு மற்றவங்க தேசியாக இருப்போம் நினைச்சு பார்த்து சரி நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று நம்ம நினைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. அதே மாதிரி 1 யோவான் 3:14 எழுதி வச்சுக்கோங்க. 1 யோவான் 2:3 எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அன்பா நம்ம இருக்க வேண்டும் என்பதற்குள்ள காரியங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த அன்பு என்ற கனியை காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துடைய அன்பின் அவர் செய்த நன்மைகள் நினைக்கிற பொழுது நீங்க என்ன ஒரு அன்புள்ளவர்களாக வாரீங்க. நீங்க வெளியே வந்து எவ்வளோ பேசினா கூட பார்த்தீங்கன்னா அன்பா தான் நீங்க பேசுவீங்க. அதனால நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, தேவனிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். 2வதாக சந்தோஷம். சந்தோஷத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா ஆண்டவர்கிட்ட தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம ஜெபித்து சந்தோஷம். அவர் சொல்றாரு 1 யோவான் 15:11 சொல்றாரு, உங்களுடைய 1 யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்தோஷத்தை அவர் தான் கொடுக்கணும். நம்ம சந்தோஷத்துக்காக வேண்டி கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக வேண்டி அவங்க வந்து சிகரெட் குடிப்பாங்க, என்ன செய்யும், அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லையா? உடம்பு அது நோயில கொடுக்கும். மதுபானம் அருந்துவாங்க, அதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருட்கள் விடுவாங்க, நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்குறது, அதுவும் அதுக்கப்புறம் வந்து குடிச்சு இல்லை இந்த காரியங்களை செஞ்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பணம் என்ன இருக்கும், பணம் குறைஞ்சு போயிடுச்சு, பணம் இல்லையன்று அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய